ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த ரயில்வே டிக்கெட் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. தட்கல் டிக்கெட் முன்பதிவு சைட்டில் டைமிங்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதா ஒரு அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு. இது வந்து ஏப்ரல் 15லேருந்து நடைமுறைக்கு வருதான். ஆனால் இது விஷயமா ஐஆர்சிடிசி என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலாக வந்து பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நிறைய வெப்சைட்டில் நிறைய நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த தட்கல் டிக்கெட் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதா ஒரு அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது இப்போ இருக்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஏசி கிளாஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா காலை 10 மணிக்கு புக் பண்ணியிருக்கணும். நான் ஏசியாக இருந்துச்சுன்னா காலை 11 மணிக்கு. அப்புறம் ப்ரீமியம் தட்கல் பார்த்தீங்கன்னா காலை 10 மணி. ஸோ இது வந்து ஒன் டே பிஃபோராக நீங்கள் புக் பண்ணி ஆகணும். அதாவது நீங்கள் ஏப்ரல் 15ஆம் வந்து நீங்கள் பயணம் மேற்கொள்ளணும்னா நீங்கள் ஏப்ரல் 14ஆம் இந்த டைமிங்கில் வந்து புக்கிங் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணணும். இந்த டைமிங்லாம் ஏப்ரல் 15 முதல் மாறப்போவதாக சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தட்கல் முறையில் ஏசி கிளாஸில் வந்து நீங்கள் புக் பண்ணி ஆகணும்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா காலை 11 மணிக்கு தான் அந்த டிக்கெட் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும் சொல்கிறாங்க. இதே நான் ஏசி கிளாஸாக இருந்தால் பிற்பகல் 12 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். ப்ரீமியம் தட்கல் முறை பார்த்தீங்கன்னா காலை 10:30 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஒன் டே பிஃபோராக ஓப்பன் ஆகும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஏப்ரல் 15ஆம் நீங்கள் பயணம் மேற்கொள்ள போகிறீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் இந்த டைமிங் தான் ஓப்பன் ஆகும் சொல்கிறாங்க. ஆனால் இது விஷயமா ஐஆர்சிடிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து முற்றிலும் பொய்யானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விஷயமா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா சைட்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை நியூஸ் சேனல்லே ஆகட்டும், தட்கல் ப்ரீமியம் தட்கல் டிக்கெட் டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டிருக்காங்களாம். இதில் எதுவுமே வந்து உண்மை கிடையாது, எந்த ப்ரப்போசலும் வந்து மாறலை, எந்த டைமிங்கும் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ நடைமுறையில் என்ன இருக்கோ அதுதான் வந்து எப்போவுமே சொல்லியிருக்காங்க. அதாவது தட்கல் முறையில் நீங்கள் ஏசி கிளாஸில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஒன் டே பிஃபோராக நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏசி கிளாஸாக இருந்தால் ஆஸ் யூஷுவல் வந்து 11 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 2ஆம் பயணம் மேற்கொள்கிறீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் இந்த டைமிங்கில் தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ இது விஷயமா பார்த்தீங்கன்னா அவங்க ட்விட்டர்லேயே ஆகட்டும், வெப்சைட்லேயே ஆகட்டும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 பேசஞ்சர் மட்டும் தான் ஒரு பிஎன்ஆரில் புக் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க தட்கல் முறையில். இந்த பதிவை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.